வணக்கம் வியூஸ், உங்கள் ஃபேவரட் கோல்ட் டைம் இன் பீஸ்ஃபுல் லைஃப் ப்ரோக்ராம்க்கு ஸ்வாகத்தம். மேரேஜ் சொன்னால் எங்களுக்கு கஸ்டம், ட்ரெடிஷ்னல், அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்குன்னு சொன்னால் எந்த காம்பினேஷன்லே கல்யாணம் பண்ணணும், எங்கே எந்த பிளேஸ்லே கல்யாணம் பண்ணணும், அர்லி மேரேஜா லேட் மேரேஜா அந்த டேட்டு கூட பார்க்கணும். ஃபேமிலியில் பண்ணலாமா இல்லை வெளியில் பண்ணலாமா, இல்லை வேறு ஸ்டேட்டில் பண்ணலாமா, வேறு ஸ்டேட்டு பொண்ணு பையன் பண்ணலாமா, இப்படியே நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. லவ் மேரேஜ் பண்ணலாமா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாமா, இப்படியே மேரேஜ் சொன்னால் சின்ன வேர்டுக்கு இவ்வளோ கான்செப்ட் இருக்குது. இப்போ அதை பற்றி பேசலாம். ஐ வெல்கம் யூ, பிஹாஃப் ஆஃப் யூ ஐ வெல்கம் A.S. Mahasrirajan, India's #1 specialist and genius in Vastu, Chronology, Chronotypology, Namology, Numerology and Gemology. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நியூமராலஜி பிரகாரம் நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம். ஆமாம், வாஸ்து முறைப்படியும் என்னென்னா நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம். எந்தெந்த காம்பினேஷன் பீப்புள் வந்து யாராவது நம்ம மேரேஜ் பண்ணால் லைஃப் ரொம்ப ஸ்மூத் கோயிங் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். சார் இப்போ எனக்கு மேரேஜ் பற்றி ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட் இருக்குது? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, தட் இஸ் செகண்டரி. ஏன் அது ஸ்டார்டிங் ஏன் லவ் மேரேஜ் சொல்லுவீங்க? அல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கலியுகம் அப்படிங்கிறதுனால சொல்ல வரீங்களா? இல்லை அது கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அந்த மேரேஜ் ஆகணும் சொன்னா தேவர ஆசீர்வாதம் வேணும், அப்படி இருந்தா இது மேரேஜ் ஆகுது. ஆனா இப்போ என்ன சொன்னா எங்களுக்கு பிடிச்சா போதும் மேரேஜ் ஆகுறது சொல்றாரு. ஸோ அது கூட பிடிச்சா போதுமா இல்லை பிடிச்சா போதுமா? ரெண்டுமே சார், பிடிச்சா போதும் சொல்றாரு. ஸோ அப்படி கூட இருக்கு. ஆனா இந்த மேரேஜ் கான்செப்ட் யாருமே சீரியஸ் எடுக்கிறது இல்லை. மேரேஜ் ஆகுறது, டிவோர்ஸ் ஆகுறது, அப்புறமா ரீமேரேஜ், இப்படியே நிறைய மேட்டர்ஸ் வருது. ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா பிடித்தால் போதும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்ததுங்க. இந்த காலத்தில் என்னன்னு கேட்டால் பிடிச்சால் போதும் அப்படின்னு இருக்கு. எப்படின்னா மனிதன் வந்து ஒரு மனுஷால் வந்து என்ன உணர்வுகளோட ஒருத்தரோட பழகிறானா அந்த உணர்வுகள் வந்து அவங்க மேலே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் இம்போஸ் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கூப்பிடலாமா அப்படிங்கிறதுக்குள்ள டக்குன்னு திரும்பிடுவாரு. சிக்ஸ்த் சென்ஸ், அந்த சிக்ஸ்த் சென்ஸ், அந்த வைப்ரேஷன் வந்து அப்படி சூப்பர் இம்போஸ் ஆயிரும். அப்போ ஒருத்தர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல எண்ணங்களோட ஒரு நல்ல உணர்வுகள் இருந்தால் அது திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். வேறு எண்ணங்களோட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, வேறு எக்ஸ்ட்ரா இசட்டில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெட் ரிசல்ட் வந்து எப்போ ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மேலும் ஃபீமேலும் அந்த லைக் அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் வரும்போது மட்டும்தான் இந்த பிளானட்டரி பொசிஷன் பூரா ரோலில் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஸ் வந்துடும். ஸோ இதில் பர்டிகுலர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் இதை நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் வாஸ்து சப்ஜெக்டில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பேசலாம். ஒரு பர்டிகுலர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு செல்லும் பொழுதோ அல்லது போகும் பொழுது வரும் பொழுதோ என்னென்னு கேட்டால் ஒரு லவ் மேரேஜ் ஆகுது. அந்த லவ் மேரேஜ் கூட என்னென்னு கேட்டால் நியர்லி ஒரு 40 to 50% மட்டும் தான் சக்ஸஸ் ஆகுது. ரிமைனிங் போனால் சக்ஸஸ் ஆகிறதில்ல. ரைட்டா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது விட்டுறலாம். நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டா நீங்க இந்த காம்பினேஷன் கேட்டிருக்கீங்க. ஆமா, எந்த பர்சன் காம்பினேஷன். இப்போ ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ those who are born on number 1 காம்பினேஷன் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிள், சோ இதல கொடுக்கிறது பூரா என்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்போ ஒரு டேட்டா பர்த் எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 10/2, ஓகே, சோ 1985. இந்த 10 நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா this is known as 1 plus 0 equal to 1. This is known as birth number. இந்த எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus 0 plus 2 plus 1 plus 9 plus 8 plus 5. இது எல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 9 வரும் டோட்டல். ஓகே, சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 4, ஓகே, சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 21 26, சாரி, சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 3 4 4 plus 9 என்ன 13 13 plus 8 21 26. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது உங்களுக்கு 8. அப்போ இது 8. இந்த 8ங்கிறது வந்ததுனாவே என்னன்னா அதுல ஒரு கரெக்ஷன் எப்பயுமே வந்துரும். அந்த டோட்டல் சம் 8 வந்ததுன்னா நம்மளோட இமேஜியை அப்படி என்னன்னா நம்ம சென்ஸை அப்படியே பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. பவர்ஃபுல் நெகட்டிவ். அப்போ நம்ம இத என்ன சொல்லுவோம்னு கேட்டா இந்த காம்பினேஷன் பீப்பிள கால் இட் as 1/8 காம்பினேஷன் பீப்புள்.
அப்போ நம்ம பேசும்போது இல்லைங்க அவர் வந்து 1-8 காம்பினேஷனில் இருக்காரு 2-8 இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் நம்ம என்னென்னா காம்பினேஷன் எடுக்கிறோம். இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா whether the birth number or fate number இந்த 1 பீப்புளாக இருந்தாங்கன்னா ஸோ இவங்க வந்து என்னென்னு என்ன நம்பர் 2 பீப்புள் 8 பீப்புளை மேரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு பர்த் 2ல் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா 1 பீப்புள் 9 பீப்புள் மேரேஜ் பண்ணக்கூடாது. நம்பர் 3ல் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு 6 பீப்புள் ஆகாது. those who are born on number 4 4ஆம் நம்பரில் பிறந்தவங்களா இருந்தால் 7 ஆகாது. அதே 5ஆம் நம்பரில் பிறந்திருந்தால் 5ல் பிறந்திருந்தா 9 ஆகாது. சரி, ஒரு 6ல் பிறந்திருந்தால் இவங்களுக்கு 3 ஆகாது. 7 இருந்தா 4 ஆகாது. 8 இருந்தா 1 ஆகவே ஆகாது. 9 இருந்தா 2 ஆகாது. இப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் பீப்புள் இவங்கள தான் மேரேஜ் பண்ணணும் இவங்கள தான் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில கணக்குகள் இருக்குது. அப்போ பேசிக்கே இந்த காம்பினேஷனை முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த காம்பினேஷன். எப்படி பார்த்தீங்களா? ஆனால் அந்த காலத்துலலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நியூமராலஜிக்கே வராமல் அவங்க வேறு சாஸ்திரத்துக்கு போயிட்டாங்க. நம்ம நிறைய எபிசோடில் பார்த்துருக்கோம். நம்ம கை ரேகை அளவுகள் அந்த கேப்ஸு அதை பேஸ் பண்ணி நடக்கிறது, காலில் இருக்க விரல்கள் சந்து அதெல்லாம் பேஸ் பண்ணி போயிட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் பண்ண முடியறதில்ல. ஒரு பொண்ணு பார்க்க போனால் கூட எனக்கு என்ன ஜீன்ஸ் பேண்ட் ஃபுல்லாக போட்டுக்குது, கீழே சாக்ஸ் போட்டுக்குது, என்னன்னு தெரியறதில்ல. இல்லை கைக்கு க்ளோவ்ஸ் போட்டுக்குது. இப்போ யூகேலாம் போனீங்கன்னா நீங்கள் கைக்கு க்ளோவ்ஸ் போட்டுப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்ட், பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி என்னென்னா இந்த காம்பினேஷனை முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகே, மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம் அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளோ மாறுது பார்த்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் சென்னை, சேலம், பெங்களூரு விஜயம் செய்கிறார். Our address 56 Upster near Bharati Supermarket, Hastampatti, Salem 7. For appointments, Tamil Nadu 7373710027 and 9842710027. Karnataka 9845959027. வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. வெல்கம் பேக் டு கோல்ட் டைம் இன் பீஸ்ஃபுல் லைஃப் ஆஃப்டர் அ பிரேக். சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பர்த் நம்பர் 2, மேரேஜ் டேட் 5, இல்ல மேரேஜ் டேட் 1 அண்ட் காம்பினேஷன் 9, கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கப்பலுக்கு இப்போ